ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் GE3752 டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதை மட்டும் படித்தாலே அதிக மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 7th செமஸ்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளேலிஸ்ட் இருக்கும். செமஸ்டர் 1 செமஸ்டர் 2ன்னு அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா GE3752 டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கு முன்னாடி எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை மட்டும் படித்தாலே அதிகமாக எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதை படிக்க பாருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகும். அதே மாதிரி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அப்கமிங்கில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்குறதுக்கு நான் கூட சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்கேன். உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் TQM இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் TQMமும் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேரியர்ஸ் டு TQM இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சில டைம் பிக் கொஸ்டின் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ மல்டிபிள் டாபிக்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அது சம்டைம்ஸ் 2 மார்க்ல கூட வரலாம். ஸோ அதனால கொஞ்சம் ப்ரீஃபாகவே எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நீட் ஃபார் குவாலிட்டி இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு TQMனால என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைமென்ஷன்ஸ் ஆஃப் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எவால்யூஷன் ஆஃப் குவாலிட்டி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இது சப்டிவிஷன்ஸாக கேட்டாங்க அப்படின்னா கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. குவாலிட்டினாலும் என்னன்னு கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் TQM ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பெனிஃபிட்ஸ் கான்செப்ட் எல்லாமே சம்டைம்ஸ் பிக் கொஸ்டின் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ்ல அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 மார்க்ஸ்ல வரலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெமிங் philosophy ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இதை ஒரு சில டைம் 15 மார்க்ல கூட கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த philosophy கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜுரான் ட்ரியோலஜி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. PDSA சைக்கிள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சப்ளையர் பார்ட்னர்ஷிப் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி கவுன்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. 5 இயர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கனோ மாடல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. குவாலிட்டி ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சர்வீஸ் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இந்த குவாலிட்டின்னு வர எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கெய்சன் philosophy ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக படிங்க. சம்டைம்ஸ் கெய்சன் அப்படின்னு மட்டுமே கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 சிக்மா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிசைன் FMEA அண்ட் ப்ராசஸ் FMEA இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டுமே கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 7 ட்ரெடிஷ்னல் டூல்ஸ் ஆஃப் குவாலிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த 3மே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக பெஞ்ச் மார்க்கிங் கான்செப்ட்ல இருந்தும் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 சிக்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2 மார்க்லையும் கேட்பாங்க, பிக் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி FMEAனா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நியூ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இது ஒரு சில டைம் பிக் கொஸ்டின்ல கேட்கலாம். மெஜாரிட்டி கேட்கறதுக்கு கொஞ்சம் நிறைய சான்சஸ் இருக்கு. 2 மார்க்ல கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பெஞ்ச் மார்க்கிங்னா கூட என்னன்னு கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரீசன்ஸ் டு பெஞ்ச் மார்க் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. RPNனால என்னன்னு பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு QFT ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஒரு டாபிக் படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். QFT ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அது கேட்கல அப்படின்னா TFM நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து கேட்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் காஸ்ட் ஆஃப் குவாலிட்டின்னு கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. QFT ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி சர்க்கிள்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டாபிக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்லையும் சம்டைம்ஸ் கேட்பாங்க, பிக் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. இந்த 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டவுச்சி குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷன் TQLF இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது முன்னாடி ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ISO 14000 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ISO 9000 இந்த ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுலேருந்து கண்டிப்பாக பிக் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ISO ரெஜிஸ்ட்ரேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ISO 14001 இது ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் QMSனா கூட என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
பெனிஃபிட்ஸ் ஆஃப் இஎம்எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இஎம்எஸ்னால என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் கான்செப்ட், குவாலிட்டி இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ISO 9000 இது சம்டைம்ஸ் 2 மார்க்ல நிறைய டைம்ஸ் கேட்குறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டி அடிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதெல்லாம் நிறைய டைம்ஸ் கேட்காங்க. இன்டர்னல் அடிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஆடிட்டிங் கான்செப்ட் எல்லாமே 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவராலாக நம்ம இந்த வீடியோவில் GE3752 டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.